ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி வசித்து வந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு கால்நடைகள் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த பாட்டி தன்னுடைய வீட்டில் ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்த்தாங்களாம். அந்த கால்நடைகள் எல்லாம் தினமும் உணவு கொடுப்பாங்களாம். அதெல்லாம் டெய்லியும் குளிப்பாட்டுவாங்களாம். அப்போ ஒரு நாள் என்னாச்சா, அவங்க வளர்த்த பசுவும் ஆடுவும் புல் மேய்கிறதுக்காக ஒரு மலைப்பகுதிக்கு போனாங்களாம். அப்போது அந்த மலைப்பகுதியில் ரொம்ப குளிர் எடுத்துச்சான். உடனே அந்த பசு தனக்கு ரொம்ப குளிர்றதா சொல்லிச்சான். உடனே அந்த ஆடு, எனக்கு இயற்கையாகவே என்னுடைய தோல் திக்காக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ரொம்ப கர்வமாக டான்ஸ் ஆடிச்சான். அதுக்கப்புறமா அந்த பசு ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அதுக்கப்புறமா ஒரு ஆட்டுத்தோல் எடுக்கிற மனுஷன் வந்து அந்த ஆட்டோட தோலெல்லாம் எடுத்தானாம். உடனே அந்த ஆடுக்கு ரொம்ப வலிச்சுதான், ரொம்ப அழுதுதான். தன்னுடைய தோலெல்லாம் நீங்கிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த பாட்டி சொன்னாங்களாம், கவலைப்படாத, உனக்கு இந்த தோலெல்லாம் திரும்பவும் வளரும், நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அந்த பாட்டி சொன்னாங்களாம், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அந்த ஆடுக்கு தன்னுடைய தோல் திரும்பவும் கிடச்சிதான். அதுக்கப்புறமா தான் அந்த ஆடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். தான் பண்ண தப்பையும் உணர்ந்துச்சான். தான்கிட்ட இருக்கிற விஷயத்த நினச்சி தான் ரொம்ப கர்வப்பட்டதுனால தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கவலைப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த பசுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சான். தன்னுடைய தோல் திரும்ப வளர்ந்ததையும் தனக்கு திரும்ப தோல் கிடச்சதையும் நினச்சி தான் ரொம்ப சந்தோஷப்படுறதா சொல்லி அந்த பசுக்கிட்ட சொல்லிச்சான். அந்த பசுவும் அந்த ஆட்டை திரும்பவும் மன்னிச்சிடுச்சான். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நம்ம எப்பயுமே கர்வமாக நினச்சி விளம்பரப்படுத்தக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நம்ம விளம்பரம் செஞ்சு அதுக்காக பெருமைப்படக்கூடாது. தன்னடக்கத்தோடு எப்பயுமே நம்ம இருக்கணும். அதுக்காக தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க, உடையது விளம்பேல். அதை மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கணும்.